வணக்கம் நண்பர்களே. இந்த கதை ஒரு மனிதரின் இறப்புக்குப் பிறகு அவர் பணிந்த உலகின் இரு எதிர்நிலைகள், ஸ்வர்க்கம் மற்றும் நரகம் குறித்த அனுபவத்தை விளக்குகிறது. அவன் தனது நேர்மையான வாழ்க்கை, பிழைகள் மற்றும் அவை தவிர்க்க வேண்டிய கெட்ட நடவடிக்கைகளை பார்க்கின்றான். இந்த கதை மூலம் உண்மையான உயர்வை அடையும் பாதையை பற்றிய ஆழமான பாடம் பெறலாம். ஒரு மனிதன், ராம், ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இறந்து விட்டான். அவன் வாழ்க்கை பெரும்பாலும் இரசாயனங்களில், சமூகம் மற்றும் குடும்பத்துடன் முறையாகவே இருந்தது. ராம் தனது இறப்புக்குப் பிறகு ஒரு கானாவில் நடக்கிறார். அங்கே ஒரு ஆதி தேவன், யமதேவன் அவரை எதிர்க்கின்றார். ராம் உயிரிழந்த பின்னர், என் அன்பான குடும்பத்தை விட்டு நான் இங்கு எப்படி வந்தேன்? என்ன நடக்கின்றது? யமதேவன் சமாதானமாக, நீங்கள் இறந்துள்ளீர்கள் ராம். நான் யமதேவன். நான் உங்களை நரகத்திற்கு அழைத்துச் செல்ல விரும்புகிறேன். உங்கள் வாழ்வில் பல தவறுகள் இருந்துள்ளன. அவற்றை இங்கே நாம் தீர்க்க வேண்டும். ராம் அவசரமாக, என் தவறுகளை நான் செய்தேன், ஆனால் நான் நல்ல மனதுடன் இருந்தேன். எனக்கு நரகத்தில் ஏன் இருக்க வேண்டும்? நரகம் ஒரு மூடி மற்றும் ஒளி இழந்த இடமாக காட்சியளிக்கின்றது. நீங்கள் இங்கு எதற்காக வந்தீர்கள்? உங்களின் வாழ்க்கை மற்றும் தவறுகளுக்கு நீங்கள் இங்கு இருக்கின்றீர்கள். ஆனால் எவ்வளவு நேரம் நீங்கள் துன்பம் அனுபவிக்க வேண்டும் என்பது உங்களின் செயல்களில் உள்ளது. ராம் அவசரமாக, இல்லை, நான் இனிதாக இருந்தேன். என் செயல்களில் நான் தவறு செய்தேனா? பூதன், உங்கள் மத்தியில் பிழைகள் இருந்தன. உங்கள் குடும்பத்தை சரியாக பார்த்தீர்கள் என்றாலும் சமூகத்தில் உங்கள் பங்கு எவ்வளவு கிட்டத்தட்ட ஒழுங்காக இருந்தது. யமதேவன் நரகத்தை விட்டு ராமை ஸ்வர்க்கத்திற்கு அழைக்கிறார். நீங்கள் நரகத்தில் துன்பங்களை அனுபவித்துள்ளீர்கள், ஆனால் இப்போது நீங்கள் ஸ்வர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். உங்கள் பிழைகள் மற்றும் சரியான செயல்களுக்கான பரிசுகளை இங்கே பெறுங்கள். ஸ்வர்க்கத்தில் ராம் சந்தோஷமாக பார்க்கிறார். அங்கே தேவதைகள் மகிழ்ச்சியுடன் நடக்கின்றனர். ஒரு சிரிப்புடன் இராஜா விஷ்ணு அவனை எதிர்கொள்கிறார். இராஜா விஷ்ணு, ராம், நீங்களோ வாழ்க்கையில் அத்தனையும் சரியான வழியில் நடந்துள்ளீர்கள். நீங்கள் எளிமையாக வாழ்ந்ததுதான் உங்களுக்கு ஸ்வர்க்கத்தில் இடத்தை அளித்துள்ளது. இதோ உங்களுக்கான பரிசு. ராம் ஸ்வர்க்கத்தில் உள்ள மற்ற மனிதர்களுடன் பேசுகிறார். இனிமேல் நான் என்னுடைய வாழ்க்கையை சரியான முறையில் வாழ்ந்தால்தான் என் உண்மையான உயர்நிலைக்கு சேர முடியும். இதற்காகவே என் பாதையில் ஆழமான தவறுகளை நானும் புரிந்து கொள்கிறேன். இராஜா விஷ்ணு, தவறுகளை கற்றுக்கொண்டு அவற்றை திருத்த முயற்சிக்கும் மனிதனுக்கு உண்மையான உயர்வு கிடைக்கும். இதுதான் ஸ்வர்க்கத்தின் உண்மையான பாதை. ஸ்வர்க்கத்தின் நிறைவாக ராம் தனது வாழ்க்கையை முற்றிலும் மாற்றி ஆனந்தம் மற்றும் சாந்தியுடன் வாழத் தொடங்குகிறார். என் அனுபவம் எனக்கு உண்மையான கருத்தை கொடுத்தது. நான் ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்தால் எனக்கு எந்த இடத்திலும் இடம் கிடைக்கும். இந்த கதை மனிதனை நன்மை மற்றும் நரகத்திற்கு வழிகாட்டுகிறது. வாழ்க்கையில் நாம் செய்த தவறுகளுக்கு பிறகு அவற்றை திருத்தி நல்ல படிப்பினைகள் கற்றுக்கொண்டு உயர்வு பெற முடியும் என்பதை உணர்த்துகிறது. உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தால் கமெண்டில் தமிழ் கடவுள் என்று பதிவிடுங்கள். இதுபோல இன்னும் நிறைய கதைகளை பார்க்க தமிழ் கடவுள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.